என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய இரட்சகரும் மீட்பருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். புதிய மாதத்தை துவங்கி இருக்கிறீர்கள். கர்த்தர் நீதி செய்வார் என்று நம்புகிறீர்கள். சீக்கிரம் கிரியை செய்வார் என்று நம்புகிறீர்கள். கட்டாயம் ஆண்டவர் உங்களுக்கு இரக்கம் செய்வார். ஒரு தாய் ஒருத்தி தேவனிடத்தில் ஒரு நியாயத்திற்காக வந்து நிற்கிறாள். அவளுடைய நியாயம் என்ன? ஆண்டவரே, என் பிள்ளை சுகவீனத்தோடு இருக்கிறது. நான் என்ன செய்தாலும் அவளை பிடித்திருக்கிற அந்த பிசாசு அவளை விட்டு விலகவே இல்லை. நீர் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கண்ணீரோடு வந்து நின்று ஜெபம் செய்கிறாள். அவள் ஜெபித்த ஜெபத்தை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் வசனம் 22. அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். வசனம் 25. அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். இந்த 2 வசனங்கள் என்ன சொல்கிறது? அவளுக்கு நீதி கிடைக்கவில்லை. அவள் மகளுக்கு விடுதலை கிடைக்கவே இல்லை. அவள் நினைத்திருப்பாள், இந்த பிசாசின் கொடிய வேதனையினால் என் மகள் மரித்தே போய் விடுவாள் என்று. யாரோ ஒருவர் அவளுக்கு இயேசுவை குறித்து சொல்லுகிறார்கள். அவள் ஒரு கானானிய ஸ்திரீ, அவள் ஒரு யூத ஸ்திரீ அல்ல. அவள் உள்ளத்தில் ஒரு ஏக்கம், நான் போய் இந்த இயேசுவினிடத்தில் கேட்டால் யூதனாகி இந்த இயேசு எனக்கு உதவி செய்வாரா என்று. வருகிறாள். ஆண்டவரே, என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள். நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் இறங்கி எனக்கு உதவி செய்யும் என்று கெஞ்சுகிறாள். இரட்சகர், நீ போய் 1 மாதம் கழித்து வா என்று சொல்லவில்லை. இன்றைக்கு போய் நாளைக்கு வா என்றும் சொல்லவில்லை. சில உரையாடல் நடக்கிறது. ஆனால் அதன் பின்பு அவள் வீட்டிலே போய் பார்க்கும் பொழுது அவள் மகளை விட்டு அந்த பிசாசு அகன்றிருந்தது. ஆண்டவர் துரிதமாய் நீதி செய்கிற தேவன். எது இதை நடப்பித்தது என்றால் இந்த மகளுடைய விசுவாசம். ஆண்டவர் சொன்னார், உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுது. பிரியமானவர்களே, இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் மேல் விசுவாசம் வையுங்கள். விரும்பி விரும்பி விடுதலையை வேண்டி ஜெபம் செய்யுங்கள். ஆண்டவர் நிச்சயமாய் உங்கள் விசுவாசத்தை பார்த்து உங்களை கனம் பண்ணுவார். உங்கள் விருப்பத்தின்படி பதில் கொடுத்து நீதி செய்வார். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பின் ஆண்டவரே, உன்னதமான தேவனே, நீதியை வேண்டி நின்ற அந்த கானானிய ஸ்திரீக்கு நீர் நீதி செய்தது போலவே இன்றைக்கும் கூட ஆண்டவரே, யாரெல்லாம் பிசாசின் பிடியிலிருந்து தனக்கு நீதி வேண்டும் என்று வேண்டி நிற்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் கர்த்தர் நீதி செய்ய வேண்டும் என்று உம்முடைய அடியாள் ஜெபம் பண்ணுகிறேன். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று கெஞ்சின அந்த மகளுக்கு உதவி செய்து அவளுக்கு உம்முடைய நீதியையும் இரக்கத்தையும் கொடுத்து, ஆண்டவரே, விசுவாசித்தால் அதுவே நீதி என்று வெளிப்படுத்தும்படி அவள் விசுவாசத்தை கனம் பண்ணீங்களப்பா. உங்களுக்கு கோடி ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளும் இந்த மாதமெல்லாம் உம்மை விசுவாசித்து வேண்டிக் கொள்கிற காரியங்களுக்கு ஆமென்றும் ஆமேன் என்று பதில் கொடுப்பீராக. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் விசுவாசத்தை கனம் பண்ணுவார். உங்கள் விருப்பத்தின்படியே உங்களுக்கு பதில் தருவார். இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.